சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மேலமைச்சர் 6 மேலமைச்சர் வீட்டுக்கு நாங்கள் மரமல்நகர் மேலமைச்சர் வந்திருக்கிறோம். இவை எங்களுடைய உற்பத்தி பாதை என்று கூறுவதை விட உயிர் காக்கும் பொருட்கள் என்று கூறுவதில் பெருமிதம் அடைகின்றோம். மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் சர்க்கிள் இன்ட்ரோடக்ஷன் சர்க்கிள் ஃபார்ம் வந்து ஜனவரி 23 ஃபார்ம் பண்ணோம். டீம் மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேர். ப்ராஜெக்ட் வந்து இது வந்து அடிஷனல் ப்ராஜெக்ட். எவ்ரி டியூஸ்டே வந்து 2 ல இருந்து 3 வரைக்கும் மீட்டிங் போடுவோம். இது வரைக்கும் 32 மீட்டிங் போட்டுருவோம். அட்டெண்டன்ஸ் வந்து 92%. டீம் மெம்பர்ஸ் எங்கள் டீம் பிரசிடென்ட் எஸ் முத்துக்குமரன், myself Vivek, myself Ariharan, myself P Balamurugan, பரமேஸ்வரன். குவாலிட்டி சர்க்கிள் மெத்தடாலஜி ப்ராப்ளம் சால்விங்காக 2C12 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் எவ்ரி மார்னிங் பாத்தீங்கன்னா டிடபிள்யூ மீட்டிங்ல வந்து லைன்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம். அத ப்ராப்ளம் லிஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அத வந்து ப்ராப்ளம் பேக்ல போடுவோம். டீம் மூலமா வந்து எம்பாரசிங் மூலமா வந்து ABCD கேரிங் இருக்கிற பொறுத்தி எங்களுக்கு வந்து 33 பாயிண்ட் கிடைச்சது. ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம். அந்த 33 பாயிண்ட் இதுதான். இத வந்து ABCD ல போட்டு வரல. A ல வந்து 27, PND ல 7, C ல வந்து 3 ப்ராப்ளம் ஐடென்டிஃபை ஆச்சு. நான் வந்து 4M ல போட்டு வந்தது வந்து எங்களுக்கு வந்து மேட் வந்து 8 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஸ்டெப் 3 டிபெண்டிங் தி ப்ராப்ளம். இதுல வந்து நான் கன்க்ளூட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, சேஃப்டி, டெலிவரி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அசெம்பிளி ட்ரைனிங் ஏஜிங் அனாலிசிஸ் இதனால அசம்பிளி ட்ரைனிங் ஏஜிங் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் 55% ஆஃப் ட்ரைனிங்ஸ் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளேயே லெஃப்ட் ஆகிறாங்க. மேன் பவர் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. இதனால எங்களுக்கு ப்ரொடக்ஷன் லோ ஆகுது, ப்ரொடக்டிவிட்டி லோ ஆகுது, நேர்மிஸ் இன்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ரிஜெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ரீவொர்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டெப் 4 அனலைசிங் ஆஃப் தி ப்ராப்ளம். டிஎபிசி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா 0.33% பெர் மந்த்தும் அவுட்புட் டிரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 59 நம்பர்ஸ் பெர் மந்த் எங்களுக்கு ஆகுது. RAM ஆன் ஷாஃப்ட் வந்து ஆவரேஜா 8 நம்பர் பெர் மந்த்தும், RAM காஸ்டிங் அசெம்பிளி ஆவரேஜா 11 நம்பர் மந்த்தும் ஆகுது. மேன் பவர் ஆப்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 22% per month, அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15% per month இருக்கு. அப்போ மேன் பவர் டியூட்டி ப்ராப்ளம் இன்க்ரீஸ் அதிகமாகுதுல நம்ம வைவலைசல் போயிட்டு நம்ம சால்வ் பண்ண போகலாம். நம்ம அசம்பிளி செல்ல மேன் பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் அதிகமா இருக்கு. வை ட்ரைனிங் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் இல்ல. வை ஒர்க் ஸ்பாட்ல அவன் பண்ற மிஸ்டேக்கோட சிவியாரிட்டி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. வை நம்ம கரெக்ட் லெவல் ட்ரைனிங் வந்து இன்அடிக்வேட்டா இருக்கறனால அதான் ப்ராப்ளம். அப்ப நம்ம ரூட் காஸ் வந்து கரெக்ட் லெவல் ட்ரைனிங் வந்து பத்தல. அப்ப கவுண்டர் மெஷர் ட்ரைனிங் டு பி இம்ப்ரூவ்ட். ஸ்டெப் 7 வேலிடேஷன் ஆஃப் ரூட் காஸ். நம்ம ரூட் காஸ் வேலிடேட் பண்ணி பார்த்ததுல கரெக்ட் ட்ரைனிங் லெவல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணனும். ட்ரைனிங்ஸ் எல்லாம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகணும். அதே மாதிரி நம்ம ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் பண்ணனும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இம்ப்ரூவ் பண்ணனும், வர்க்கோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு வேலை செஞ்சு ஒரு ஓனர்ஷிப் எடுத்து வேலை செய்யற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணனும். ஸ்டெப் 8 டெவலப்பிங் சொல்யூஷன். நம்ம டீம் என்ன ஒர்க்மேன் ட்ரைனிங் வந்து எஃபெக்டிவா இம்ப்ரூவ் பண்ணனும். எப்ப பண்ண போறோம்? ஜூலை 23 ல இருந்து டிசம்பர் 23 குள்ள முடிக்கலாம். சரி நம்ம ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் லெவல்ல என்ன மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? டே 1 ஃப்ரெஷர் வர இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி கம்பெனி பத்தி சொல்லி கொடுத்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ல டிசிப்ளின், சேஃப்டி, பையஸ் இதெல்லாம் ப்ராடக்ட் நாலேஜ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து டே 3 ல வந்து பார்த்தோம்னா கன்ஸ்டன்ட் சூப்பர்வைசர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். கன்ஸ்டன்ட் சூப்பர்வைசர் வந்து ஸ்டேஷன் வைஸ் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டேஷன்ல அலகேட் பண்ணி அவனை ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்போ கரண்ட் லெவல்ல ட்ரைனிங் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மென்ட் போறோம் நம்ம? இப்போலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டு சூப்பர்வைசருக்கு டைரக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ ஆப்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அவங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்க ஸ்கில்லை வந்து த்ரூ அவுட்டா மானிட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கோம். ஐடியா ஜெனரேஷன். ஒரு ட்ரைனியா ஸ்கில் ட்ரைனியா மாத்துறதுக்கு என்ன மாதிரி ஐடியா போலாம் நம்ம குழுக்குழுவா டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் வந்து எல்கேஜில இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் பாஸ் ஃபைல் எக்ஸாம் எவலுவேஷன் வாங்குற மார்க்கின் அடிப்படையில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகி ஒரு கிராஜுவேட் வெளியே வரும்போது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறதுனால எங்க லாபமான ஸ்கில் ட்ரைனிங் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அது எல்லா ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அதுவே அப்ப வெளிய இருந்து யாரா ஆள் கூட்டி வந்து பண்ண முடியுமா? நம்ம வெளியில இருந்து ட்ரைனர் வந்து கூட்டு வரலாம். நம்மளோட எல்லா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. டைம் கன்சூமிங்கா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆகும். அவரால் வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் கொடுக்க முடியும், ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியாது. இதை வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் நம்மளால கொண்டு வர முடியும்னா ரொம்பவே கஷ்டம். அப்போ அதனால வெளியில இருந்து அவுட் சைட் ட்ரைனரால ஆன் கிளாஸ் ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் அவரால் கொடுக்க முடியாது. இந்த ஐடியாவை நாங்கள் வித்ட்ரால் பண்றோம். ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் வெளியில இருந்து ஆள் வச்சு கொடுக்க முடியாது. நம்ம ஏன் நம்ம சீனியர் ஆப்ரேட்டர் வச்சே கொடுக்க கூடாது? நம்ம கிட்ட இருக்கிற சீனியர் ஆபரேட்டர் எல்லாமே 10th 12th முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க வச்சு இந்த ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? ஹரி,
நாங்கள் எல்லாம் +2 குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் நான் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால எங்களுடைய சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டு அவருடைய நாலேஜ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரிலாம் அவங்க ட்ரைனிங் கொடுக்குறது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சீனியர் ஆப்ரேட்டர்லாம் சேர்ந்து ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் கொடுக்குறோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம சீனியர் ஆப்ரேட்டரை விட வேற யாராலும் பெஸ்ட்டாக வந்து ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியாது. அதனால நம்ம பேசாம ஒரு STWT டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணலாமே. STWT டீம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல. STWT டீம்னா செல்ஃப் டைரக்டட் ஒர்க் டீம். அதாவது நம்ம சீனியர் ஆப்ரேட்டர் ஒருத்தரை ட்ரைனராக செட் பண்ணி அவர்கிட்ட ஒரு 8 மேன் பவர் கொடுத்து அவங்களுக்கு ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்க ஸ்கில் லெவலில் மானிட்டர் பண்ணலாம். இதை கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளோட ரிசல்ட் நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். டெவலப்மெண்ட் சொல்யூஷன் ஒர்க் பிளேஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? இப்போ சீனியராக நாங்கள் இருக்கிறோம், அதில் பெஸ்ட் ட்ரைனர் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்க கேட்ட மாதிரி நம்ம கம்பெனில இருக்கிற 3 அசம்பிளி செல்ல மேன் பவருக்கு ஏற்ற மாதிரி மேன் பவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்லையும் 3-2 ட்ரைனிங் 3-2 ட்ரைனர் போட்டு டோட்டலா ஒரு 9 ட்ரைனர் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ட்ரைனிங் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன தேவைப்படுது? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது ட்ரைனரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து கொடுக்க சொல்ல அவரோட பர்சனல் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல வராரு, அவரோட டிசிப்ளினரி கைட்லைன்ஸ் எப்படி ட்ரெஸ் கோட்லாம் பண்ணணும், எப்படி ஒரு சேஃப்டி ஷூ மாட்டி வரணும், ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் சொல்லி கஸ்டமர் நம்ம கம்பெனியோட பாலிசி, சேஃப்டி பாலிசி, இஎம்எஸ் பாலிசி எல்லாத்தையும் சொல்லி 5 இயர்ஸ்னா என்ன, அதே மாதிரி ஸ்டேஷன் வைஸ் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி OJT கார்டு ஃபிட் பண்ணணும். ட்ரைனரோட ரோல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. வேற என்ன தேவைப்படுது? ட்ரைனிங் ப்ராப்பர் லொகேஷனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கணும். நீங்க கேட்ட மாதிரி நம்ம அசம்பிளி செல்ல STWT தனியா ஒரு லொகேஷன் ப்ரொவைட் பண்ணி விஷுவலைஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அங்க ஷோகேஸ் ஐட்டத்துல நம்ம சைல்ட் பார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி அதை வச்சு நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வேக்கு நான் எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வர டிப்ளமோ இன்ஜினியர் லெவலுக்கு எங்க லாங்குவேஜ் புரியுற மாதிரி அவங்களுக்கும் புரியுற மாதிரி ஸ்டேஜ் வைஸ் ஒரு ஆப்ரேட் மேனர் இருந்தா இன்னும் எளிமையா சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்லயும்